நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, ஏழை பங்காளர் என பலராலும் போற்றப்படும் ஒருவரை பற்றி பேச வந்துள்ளேன். கர்ம வீரர் என்று கூறியவுடன் உங்களுக்கே தெரிந்திருக்கும். நம் காமராஜரை பற்றி தான் பேச வந்துள்ளேன். நம் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வனாக பிறந்தவர். தாய்நாட்டின் பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது வாழ்க்கை என்று வாழ்ந்தவர். காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. தாய்நாட்டிற்காக 9 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த காமராஜரை 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக அரியணையேற்றி மக்கள் அழகு பார்த்தனர். தமிழகத்தின் முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பதவி வகித்தார். பதவிக்கு பெருமை சேர்த்த தன்னிகரற்ற ஒரே தலைவர் நம் கர்ம வீரர் காமராஜர். கற்கை நன்றே பிச்சை பிடினும் கற்கை நன்றே என்ற அவ்வையின் வாக்குப்படி பள்ளி வந்த பிள்ளைகளுக்கு பசியாற்ற பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இவர் முதலமைச்சரானதும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. கிராமங்கள் தோறும் பள்ளிகளை திறந்தார். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் கல்வி கண்டிருந்த காமராஜரும் கடவுள்தான். ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடையை கட்டாயமாக்கினார். மேலும் இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், தொழில் வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி, நீர்மின் திட்டம், நீர்ப்பாசன திட்டம் என பல வகையான திட்டங்களை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி ஜெயந்தி அன்று தன்னுடைய 72வது வயதில் காலமானார். இவரது நினைவை போற்றும் வகையில் சென்னை கிண்டியில் இவருக்கு ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு 1976ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. காமராஜர் அவர்கள் இந்திய விடுதலை வீரர், உழைப்பால் உயர்ந்தவர், அரசியல் மேதையாக திகழ்ந்தவர், அரசியல் துறவியாக வாழ்ந்தவர். ஆண்ட போது இல்லை அவருக்கு கலைஞருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பா ஹர்ஷவர்தன், 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு. இன்று உங்கள் முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். தாய்நாட்டின் பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள். அனைவருக்கும் வணக்கம். நான் முகமது சைஃப், 7ஆம் வகுப்பு பி பிரிவில் படிக்கிறேன். இன்று நான் காமராஜர் பற்றி சில வார்த்தைகள் பேசுவதற்காக இந்த மேடையில் வந்திருக்கிறேன். காமராஜர் தன் மொத்த வாழ்க்கையின் கல்விக்காகவும் தமிழ்நாட்டின் மக்களுக்காகவும் அர்ப்பணித்தார். அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி நானாருக்கும் சரஸ்வதி அம்மாருக்கும் பிறந்தார். தன் 6 வயதிலே தன் தந்தையை இருந்தார். 6ஆம் வகுப்பு வரை படித்து தன் தாய்மாமனின் துணிக்கடையில் வேலை பார்த்தார். சிறு வயதிலே நியூஸ் பேப்பர் படிக்கும் பழக்கம் வந்தது. அவர் அரசியலில் சேர்ந்தார். அதன் தன் குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை. இன்று காலங்களில் திருவனந்தபுரம் காமராஜர் திருநகரை சேர்ந்த குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக 1903 நாள் பிறந்தார். பலாயிரம் பள்ளிகளை திறந்த சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன். அதுவும் நம்ம ஸ்கூல்ல விழா கொண்டாட படிக்கணும்னு கேள்விப்பட்டேன். என்ன கர்ம வீரர், கருப்பு காந்தி என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, கண் திறந்த காமராஜர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிக்காதனா குழந்தைகள் படிப்பு கொடிக்காக எவ்வளவு பாடுபடுத்திருக்கீங்க உங்க வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. படிச்சவங்க அறிவு பெற்றோர் 1000 உண்டு, படிக்காத மேதைகளும் பாரியில் உண்டு என்று சொல்லுவாங்க.
நன்றி.